أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه تعليما تكبيرا مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وأيضا قال الله تعالى في القرآن العظيم وأنه هو الحق وأبقى صدق الله العظيم وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ربي إني ميت وإنك حي يا ربي المدد يا رسول الله المدد يا غوث المدد يا شيخ. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு உன்னதமான ஒரு அமலுக்காக வேண்டி அவனுடைய இல்லத்தில் நமக்கு அவனை பற்றி பேசவும் அவனை பற்றி கேட்பதற்கும் அவனை பற்றி சிந்திப்பதற்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்தோடு மரணித்து நாளை கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம பள்ளியில் மாதம் பெண்கள் பயான் தொடர்ந்து நடந்துட்டு வருது. போன மாதம் மட்டும் மழையின் காரணமாக வைக்கல. இன்ஷா அல்லாஹ் இனி தொடர்ந்து நடைபெறும். அல்லாஹ் அதுக்கு தௌஃபீக் செய்யலாம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த எல்லாருமே ஏதாவது ஒரு நேரத்தில் அழுதுருப்பாங்க. அழுகாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. யாராவது ஏதாவது சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக அழுதுருப்பாங்க. அழுகை என்பது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்டு. சில பேர் சொல்லுவாங்க ஆம்பளைங்க அழக்கூடாது, வீரனுக்கு அடையாளம் இல்லை, அழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆக்சுவலாக அழுகுது என்பது எப்படி சிரிப்பு என்பது உடலுக்கு நல்லதோ அந்த மாதிரி அழுகையும் உடலுக்கு நல்லது தான். அழுகாமல் இருக்கிறது ஒரு வித மனநோய் என்பதாக சொல்கிறேன். ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு துக்கம் வந்துச்சுன்னு சொன்னால் மனம் விட்டு அழுதுடணும். அப்படி அழுகாமல் அதை அப்படியே தேக்கி வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அது நாளடையில் ஒரு பித்து நிலையில, அதாவது ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலையில தள்ளப்பட்டுருவாங்க. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, இவன் கல்லஞ்சக்காரன் அழுகவே மாட்டேங்கிறான் பாரா, என்ன கஷ்டம் வந்தாலும் அழுக மாட்டேங்கிறான், அதுக்கு உள்ளலாம் கல்லா போச்சு இறுக்கி போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு காரணம் அவன் அழுகாம அந்த அழுகையை தேக்கி வச்சிருக்கான் பார்த்தீங்களா. அதனால உள்ள அப்படி மாறி போயிடும். அதனால அழுக வந்து அழுதுடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வன்னஹு ஹுவ அல்ஹக வஅபகா. அல்லாஹ் தான் அழுகையை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாஹ் தான், அல்ஹக சிரிப்பு கொடுத்தது அல்லாஹ் தான், அழுகையும் சிரிப்பும் உண்டாக்குவது அல்லாஹ் தான் என்பதாக திருக்குறான்ல சொல்றான். தமிழ்ல சொல்லுவாங்க கண்ணீர், அந்த கண்ணீர் வருது இல்லையா நீர், அது வந்து 3 வகையா தமிழ்ல சொல்லுவாங்க. ஒண்ணு துன்பத்தால் வரும் கண்ணீர். இது கண்ணீர் வகைகள் துன்பத்தால், அதாவது நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சு, வறுமை ஏற்பட்டுச்சு, மன ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அழுகு வரும். இது வந்து அழுகை கண்ணீர் சொல்லுவாங்க. இன்னொன்னு உவகை கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால வருதுன்னு சொன்னா மகிழ்ச்சியினால வரும், சந்தோஷத்துல வரும், அதாவது ஆனந்த கண்ணீர் சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு வகை கண்ணீர். 3வது ஒரு கண்ணீர், அது கண்களை ஈரப்பதமாக வைத்துக்குவதும் கண்ணீர். இதுக்கு பேரு அனிச்சை கண்ணீர், அதாவது ரிஃப்ளெக்ஸ் கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால இருப்பதுன்னு சொன்னா நம்ம கண்ணில் தூசி விழுந்துருச்சு அல்லது எரிச்சல் ஆயிடுச்சு சொன்னா அந்த தண்ணி வந்துன்னு சொன்னா அந்த தூசி போயிடும், எரிச்சல் போயிடும். ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொன்னா புத்துணர்ச்சி ஏற்படும். இந்த மாதிரி கண்ணீரை 3 வகை பிடிப்பாங்க. அதாவது தமிழ்ல வேற மாதிரி சொல்லுவாங்க அடித்தள கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடித்தள கண்ணீர்னா கண்களை ஈரப்பதமாக வச்சிருக்கும். இந்த தண்ணி கண்ணுல இருந்து தண்ணி வரதுனால கண்ணுக்கு ஊட்டச்சத்து ஏற்படுமா, அதாவது கண்ணு கிளீன் ஆயிடும். ஒரு பொருளை தண்ணி போட்டு எப்படி கழுவுனா எப்படி கிளீன் ஆகுமோ அதுமாதிரி கண்ணுல இருந்து தண்ணி வரும்போது அந்த கண்ணு கிளீனா சுத்தமாகிடும். இது ஊட்டச்சத்து அளிக்கு கண்ணீர். இன்னொன்று அனிச்சை கண்ணீர், அதாவது தூசு புகை போன்ற எரிச்சலூட்டும் பொருட்களினால் வருது. இன்னொன்று உணர்ச்சி வசப்பட்டதா வரும் கண்ணீர். இப்படி தமிழ்ல 3 வகையா கண்ணீரை பிடிக்கிறாங்க. அதுவும் அல்லாஹ் சொல்றான் கண்ணீர் ஒரு அற்புதமான ஒரு அல்லாஹ்வுடைய அற்புதமான படைப்பு. ஏன் தெரியுமா, கண்ணில் தூசி வந்தா கண்ணு ஊர்த்துது இல்லையா, ஆனா கண்ணீர் வரும்போது கண்ணை ஊர்த்தி பார்த்துருக்கீங்களா. நம்ம பாட்டு இருப்போம், ஆனால் கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம துடைக்க துக்கத்துல தொண்டை அடிக்கும் போது கண்ணீர் தானா வரும். இது அல்லாஹ்வோட மிகப்பெரிய ஒரு அற்புதம். இது யாராவது சிந்திச்சு பார்த்துக்கிறீங்களா? கண்ணில் தூசி உள்ள கண்ணு கலங்குது,
ஏதாவது ஒரு பொருள் பார்த்தா கண்ணு அவ்வளோ உடனே மூடிக்கிறோம். அல்லா தாலா அந்த கண்ணுக்கு அவ்வளோ ஒரு கட்டளை கொடுத்துருக்கான். கண்ணு டக்குன்னு வந்த உடனே கண்ணு ஆட்டோமேட்டிக்கா தானே இமை வந்து மூடிக்கும். இமை அதுக்கு தான் அல்லா கொடுத்துருக்கான். சில பேர் இமை முடியெல்லாம் கட் பண்ணுவாங்க, அது ரொம்ப தப்பான விஷயம். இமை முடிய கட் பண்ணக்கூடாது, புருவ முடியும் கட் பண்ணக்கூடாது. அந்த இமை முடி வந்து சில பெண்கள் அழகுபடுத்துறதுக்காக வேண்டி புருவத்தை ட்ரீம் பண்றது, அதெல்லாம் ரொம்ப ஹராமான செயல். அல்லாஹ் கொடுத்த படைப்பு எப்படி அப்படிதான் இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு முகத்தை மாத்துறது, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றது, புருவத்தை அழகுபடுத்துறது, பியூட்டி பார்லர் போடுறது, இதெல்லாம் ரொம்ப தவறான செயல். நவீன காலத்து பெண்கள் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பெண்களும் கல்யாணம்னு சொன்னா, நிச்சயதார்த்தம் சொன்னா ஃபேஷியல் பண்ணி அதுக்கு 400-300 செலவு பண்ணி முகத்தை அழகுபடுத்திக்கிறாங்க. அல்ல, அதாவது இருக்கிறது என்னமோ அதுதான் அழகு. இயற்கை தான் அழகு. எப்பயுமே செயற்கை அழகே ஆகாது. என்னதான் மேக்கப் பண்ணாலும் அந்த இயற்கை அழகு தான் கடைசி வரைக்கும் கூட வரப்போகுது. அதனால பண்ணக்கூடாது. சரி, இப்போ கண்ணு தூசி வந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ணு கலங்குது இல்லையா, கண்ணு மூடிக்குது இல்லையா. ஆனா கண்ணுன்னு தண்ணி தாரையா வரும். ஆனா கண்ணுல எரிச்சல் வருமானு சொன்னா வராது. ஒரு எரிச்சல் வருது, கண்ணு வலி, கண்ணு அழுதுகிட்டே இருந்தா கண்ணு வலின்னு சொல்லுவா, கேள்விப்பட்டீங்களா? முடியாது. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய அற்புத படைப்பு. தண்ணி வந்துகிட்டே இருந்தாலும், கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருந்தாலும் கண்ணு வலிக்காது, எரிச்சல் வராது, கண்ணு வீங்கி போகாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட படைப்பு கொடுத்துருக்கான். இது அல்லாஹ் ஒரு அற்புதமான படைப்பு கொடுத்துருக்கான். இந்த கண்ணு தண்ணி எப்படி வருதுன்னு சொன்னா, லாக்ரிமின் அப்படின்ற ஒரு சுரப்பி கண்ணுல இருக்குது. லாக்ரிமன் அப்படின்னு சொல்லுவாங்க, சயின்டிபிக் ரீதியா சொல்லுவாங்க. அந்த லாக்ரிமன் சுரப்பி வந்து மூளைக்கு கட்டளை இடுமா. அதாவது ஏதாவது சோகம் வந்துச்சு, மகிழ்ச்சி வந்துச்சுன்னா மூளைக்கு கட்டளை, உடனே தண்ணீரை கொட்டு அப்படின்னு மூளை கட்டளை இட்ட உடனே கண்ணுல தானா தண்ணி வரும் அப்படின்னு சொல்றாங்க. 300 நபரை வச்சு அறிவியல் சயின்டிபிக்ஸ் ஆராய்ச்சி பண்ணாலும், ஒரு 300 நபரை வச்சு எப்படி ஆண்கள் எத்தனை தடவை அழுகுறாங்க, பெண்கள் எப்படி அழுகுறாங்கன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சி முடிவுல ரிசல்ட் என்ன வந்து சொன்னா, ஆண்கள் மாதத்துக்கு ஒரு முறை அழுகுறாங்க. இது தோராயமான கணக்கு, அக்யூரேட்டா சொல்லல. தோராயமா 300 பேரை ஆய்வு பண்ணி சயின்டிஸ்ட் கணக்கு சொல்றாங்க. மாதத்துக்கு ஒரு முறை ஆண்கள் கட்டாயம் அழுதுறாங்களாம். ஏதாவது சூழ்நிலை அழுதுறாங்க. ஒரு சிரிப்பு ஆனந்தமா இருக்கலாம், அல்லது துக்கமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம். அதாவது ஏதாவது நம்ம மகன் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அந்த பிரிவில் அழுகலாம், அல்லது நம்மளுடைய சொந்தக்காரங்க யாரும் மௌத்தா போயிட்டாங்க அதுக்கு அழுகலாம். இப்படி மாதத்துக்கு ஒரு முறை ஆண்கள் கட்டாயம் அழுதுறாங்க. பெண்கள் மாதத்துக்கு 5 முறை அழுகுறாங்களாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. அதுலயும் பெண்கள் குறிப்பா அந்த மாதவிடாய் நேரம் சுத்தம் இல்லாம மாசம் பீரியட் டைம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம்ல காரணமே இல்லாம அழுகுறாங்களாம். எந்த காரணமே இருக்காது, ஏதாவது சப்ப காரணம் சொல்லி அழுகுவாங்களாம். அதுக்கு என்ன ஆசைன்னு சொன்னா, மாதத்துக்கு இந்த மாதிரி 5 முறை பெண்கள் அழுகுறாங்க, ஆண்கள் ஒரு முறை அழுகுறாங்கன்னு சொல்லி சயின்டிபிக் ரீதியா சொல்றாங்க. இந்த அழுகுனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, அழுது முடிச்ச பிறகு ஒரு விதமான மன ஆறுதல், புத்துணர்ச்சி கிடைக்குதான். அதையும் சயின்டிபிக் சொல்றாங்க. நம்ம ஒரு கஷ்டம் வருது, ஒரு துக்கம் வருது அப்படின்னு சொன்னா, சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப பாரமா இருந்துச்சு, உன்கிட்ட சொன்ன உடனே எனக்கு பாரம் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம உடலை தேக்கி வச்சிருப்போம் ஒரு கஷ்டத்தை, துன்பத்தை, அதை மற்றவங்களை ஷேர் பண்ணும் போது நம்மளுடைய துக்கம் பாதியா குறையும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அப்படிதான் வச்சிருக்கிறான். அந்த மாதிரி நம்ம மனம் விட்டு ஏதாவது சூழ்நிலை வந்துருச்சு, யாராவது நம்மளை நெருங்கிய மௌத்தா போயிட்டாங்க, அல்லது ஏதாவது சூழ்நிலை கஷ்டம் வந்துருச்சு, நோய் வந்துருச்சு, தீராத வியாதி வந்து சொன்னா, நம்ம நல்லா ஒவ்வொன்று சத்தம் போட்டு நல்லா அழுகும் போது அந்த அழுகை மூலமாக ட்ரஸ்ட் ரிலீஃப் ஆகுது. அதாவது மன உளைச்சல் நீங்குது, ஆறுதல் கிடைக்குது. அந்த அழுகை கண்ணில் நம்ம உடம்பு கண்ணீர் கொட்டும் போது ஒரு விதமான புத்துணர்ச்சி கிடைக்குது என்பதாக சொல்றாங்க. அதனால அழுதலும், அழுக வந்துச்சு சொன்னா அழுதுடணும், தேக்கி வச்சிடக்கூடாது. ஏன்னா அழுகையும் நபிமாருடைய சுன்னத்து தான். அழுகணுமே வேற சொன்னது, பெண்கள் தான் அழுகணும், ஆண்கள் அழுகக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் அழுதே கிடையாதுப்பா, வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் எவ்வளவு கஷ்டம் நான் அழுக மாட்டேன், என் கண்ணு கலங்கதே இல்லைன்னு சொல்லுவாங்க. இது பெருமை கிடையாது. ஆக்சுவலி இது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம். அழுக வந்து அழுதுடலும், சிரிப்பு வந்தா சிரிச்சிடலும், துக்கம் வந்தா ஏத்துக்கலும். எல்லாத்தையும் மனித இயல்பு, மனிதன் அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கான். அதனால அழுகை என்பது அதான் அல்லாஹ் சொல்றான், வன்னஹு அல்ஹக வபகா, நான் தான் அழுகையும் உங்களுக்கு கொடுத்த, சிரிப்பை கொடுப்பது நான் தான் என்பதை அல்லாஹ் சொல்றான். அதனால அழுக வந்தா மனம் விட்டு அழுதுன்னு சொன்னா துக்கம் நம்மள்ட்ட வெளியில போயிடும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆயிடும், மைண்ட் ஃப்ரீ ஆயிடும், அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் ஆகலாம். அதனால அழுக வந்து அழுதுடணும். ஜைனப் ரலியல்லாஹு ஸலாச மகள், ஜைனப் ரலியல்லாஹு மகன் ஜைனப் ரலியல்லாஹு பிள்ளை மௌத்தா போச்சு. மௌத்தா போனோடனே ஆள் அனுப்புறாங்க, நான் இமை வந்து என் பிள்ளையை பாருங்க அப்படின்னு. அப்ப ஸலாசம் சொல்றாங்க, அல்லாஹ் எதை கொடுத்தானோ அது ஹைர், எதை கொடுக்கலையோ அது ஹைர் இல்லமா, அல்லாஹ் கொடுத்து பொருந்திக்க அப்படின்னு சொல்லி திரும்ப பதில் சொல்றாங்க. திரும்ப ஜைனப் ரலியல்லாஹு இல்ல நீங்க கண்டிப்பா வந்து என் மகனை பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத் இப்னு உபாதா, முஆத் இப்னு ஜபல், இன்னும் உபை இப்னு கஅப், ஹாரிஸ் இப்னு நோமான், இந்த 4 சஹாபியை அழைச்சிக்கிட்டு ஸல்லல்லாஹு தன் மகள் வீட்டுக்கு போறாங்க. ஜைனப் ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா பிள்ளை சக்ராத் ஹால்ல இருக்குது. அதை வாங்கி மடியில வச்சு ஸல்லல்லாஹு அழுகுறாங்க. ரொம்ப பயங்கர, ரொம்ப தேம்பி அழுகுறாங்க. இந்த அழுகதை பார்த்து சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு இப்படியே கேட்டாங்க, நாயமே நீங்களும் அழுகுறீங்க? ஸல்லல்லாஹு பெரிய அந்தஸ்து அவங்க வச்சிருக்காங்க. ஸல்லல்லாஹு எதுவும் கண்கல மாட்டாங்க. ஸல்லல்லாஹு உயர்ந்த அந்தஸ்து வச்சிருக்கிறத பார்த்து தன்னுடைய மகளுடைய பிள்ளை மௌத்தா பண்ணதை பார்த்து அழுகிறீங்களேன்னு சொல்லி அந்த ஒரு ஆச்சரியத்தை கேட்கறேன், நாயமே நீங்களும் அழுகுறீங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியமா கேட்ட உடனே ஸல்லல்லாஹு பதில் சொல்றாங்க, இன்னஹா ரஹமத்துன், இந்த அழுகை அல்லாஹ்வோட ரஹமத்துப்பா அப்படின்னு சொல்றாங்க.
சலாசம் எல்லாத்தையும் கத்துக் கொடு நாயகம் தானே, வேற யாரும் நம்ம கத்துக் கொடுப்பா? நான் இப்ப அழுகிறேன் இல்லையா, அதுவும் சரியத்து தான். நான் அழுகிறது ரஹமத், அல்லாவுடைய ரஹமத். அழுகிறது, அழுகாம இருந்தா அந்த துக்கம் தொண்டை அடிச்சிடும், அதனால அழுதுடும். இப்ப எனக்கு துக்கம் வந்துருச்சு, கஷ்டம் வந்துச்சு, நான் அழுகிறேன், இதுவும் ஒரு ரஹமத் என்பதாக சலாசம் நமக்கு விளக்குறாங்க. அதனால அழுக அழுதுடணும். சில பேர் ஆனந்தத்துல அழுவாங்க. ஆனந்தத்துல அழுது பார்த்திருக்கீங்களா? சந்தோஷத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, நான் சந்தோஷத்துல அழுவாங்கன்னு சொல்றது எனக்கு பின்னாட்கள் தான் தெரிஞ்சு போச்சு. சந்தோஷத்துல அழுவாங்களா அப்படின்னு ஆச்சரியமா ஆயிஷா பார்த்தாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க, மக்காவுக்கு மதீனா ஹிஜ்ரத் செஞ்சு போகும்போது அப்ப அபூபக்கர்ட்ட சொல்றாங்க, அபூபக்கரே, அல்லாஹ் எனக்கு ஹிஜ்ரத்துக்கு அனுமதி தந்த. ஹிஜ்ரத் சொன்னா ஒண்ணும் இல்ல, நாடு விட்டு நாடு போகுது, குடி பெயர்றது, அதுக்கு பேரு ஹிஜ்ரத் சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இங்க இருந்து நான் மதீனாக்கு அல்லாஹ் தஆலா போக சொல்லிட்டா அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அபூபக்கர் கேட்கறாங்க, நானும் கூட வரவா அப்படின்னு ஒரு ஏக்கத்துல கேட்கறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் அபூபக்கரே நீங்களும் வாங்க, அல்லாஹ் அனுமதி கொடுத்தா சொன்ன அடுத்த செகண்ட் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாயகத்தோட பிரிஞ்சு அபூபக்கர் வேற, நாயகம் வேற கிடையாது. ரொம்ப தோடு, அதாவது ஓர் உடல் ஈர் உயிர் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அபூபக்கரும் ஸல்லல்லாஹு அப்படி இருந்தாங்க. நாயகம் இல்லாம நான் இப்படி இருப்பேன் அப்படின்ற காரணத்துல ஏக்கத்துல நானும் வாட்டா ஹிஜ்ரத்துக்கு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் அபூபக்கர் நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அழுகுறாங்க, சந்தோஷம் அழுகுறாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்பதான் ஆச்சரியமா சொல்றாங்க, பின்னாடி அறிவிக்கிறாங்களா, ஒரு நபர் சோகம் அழுவாங்கன்னு தெரியும், நான் சந்தோஷம் அழுவாங்கன்றத என் தந்தை அழுகும் போதுதான் நான் பார்த்தேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அந்த மாதிரி சந்தோஷம் அழுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல பயான் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம இமாம் பயன் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு குச்சி வச்சு பயன் பண்ணுவாங்க. அந்த குச்சி இங்கிலீஷ்ல அசா அப்படின்னு பேரு, அசா வச்சு பயன் பண்ணுவாங்களாம். அது ரொம்ப பழசா போச்சு. அதனால ஒரு சஹாபி என்ன பண்றாரு, ஸல்லல்லாஹு ரொம்ப பழசா வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு புது அசாவை ஏற்பாடு பண்ணி, நீங்க ரொம்ப பழசை வச்சிருக்கீங்க, இந்த புதுசை வச்சு நீங்க பயன் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அதை வாங்கி புதுசை வச்சு பயணம் பண்ணாங்க. பழசத்துக்கு ஓரம் போட்டாங்க. மனித இயல்பு அதுதானே, புதுசு பழசை மறந்துடும் இல்லையா. பழசு எவ்வளவு அற்புதமா இருந்தா, எவ்வளவு விளைவிந்தா இருந்தாலும் புதுசு நமக்கு கிடைச்சுன்னு சொன்னா பழசா போயிடும் இல்லையா. அந்த பழசு ஓரம் கட்டிட்டாங்க, ஸல்லல்லாஹு ஓரம் வச்சுட்டாங்க சஹாபாக்கள். அப்போ மெம்பர்ல குத்துபா ஓதிட்டு இருக்கிறாங்க, கூட்டத்துல யாரோ அழுகுறாங்க, தேம்பி அழுகுறாங்க. எல்லா சஹாபாக்கும் ஒண்ணுமே புரியல, யார் அழுகுறானா, யாருமே அழுகல, ஆனா அழுகு சவுண்ட் மட்டும் கேக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் மட்டும் 40க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் பியூர் சஹீஹான ஹதீஸ் இந்த ஹதீஸ். அப்போ ஸல்லல்லாஹு மெம்பர் படி இறங்கி அந்த ஓரத்துல கட்டை எடுத்து மார்போடு அணைச்சு ஒத்தரம் கொடுக்குறான். தட்டின உடனே அந்த அழுகை, அந்த கட்டையிலிருந்து வரக்கூடிய அழுகை சத்தம் தேம்பி அழுகை நிக்குதுதான். ஒரு அடம் பிடிச்ச ஒரு குழந்தை ஒரு பலூன் கேட்குது, ஒரு சாக்லேட் கேட்குது, அதை ரொம்ப நாள் வாங்கி கொடுக்காம கடைசியா சரி வேற வழி இல்லாம வாங்கி கொடுத்த உடனே அந்த குழந்தைக்கு அழுக நிறுத்த தெரியாது, விம்பி அழுகு விசும்பி அழுகு நிறுத்தும் பாத்தீங்களா. அந்த மாதிரி அந்த கட்டை ஸல்லல்லாஹு கை பட்ட உடனே விம்பி விசும்பி அழுகை நிறுத்துதான். அது சஹாபாக்கள் 40க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்படி அழுக நிறுத்துற உடனே ஸல்லல்லாஹு மஸ்ஜித் நபவியில முதல் சஃப்ல அதை குழி தோண்டி அங்க அந்த கட்டையை அடக்கம் செஞ்சு, இன்னைக்கும் மஸ்ஜித் நபவியில போனா பார்க்கலாம். அந்த மஸ்ஜித் நபவியில முதல் சஃப்ல குழி தோண்டி அந்த கட்டையை அடக்கம் பண்ணிட்டாங்க. ஸல்லல்லாஹு பிரிவை தாங்க முடியாம அழுதுச்சு அந்த கட்டை. ஒரு கட்டை ஸல்லல்லாஹு அவ்வளவு பாசம் வந்துருச்சு, அது ஆனந்தத்துல நாயகம் கைப்பட்டுச்சேன்னு சொல்லி ஒரு பிரிவை தாங்க முடியாம அந்த கட்டை அழுது, ஒரு மரக்கட்டை அழுதுச்சான். இந்த ஹதீஸ் அறிவிக்கிற ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு மரக்கட்டை நாயகத்தோட பிரிவில் அழுகுது, நீங்க மனிதராக உங்கள் நாயகத்தோட பிரியம் உங்க மனசுல இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. விஷயம் நான் சொன்னா அந்த மரக்கட்டை ஸல்லல்லாஹு பிரிவு தாங்க முடியாம அழுதுச்சு. இப்படி ஆனந்தத்துல அழுவாங்க என்பதாக நமக்கு விளக்குறாங்க. இப்ப சாதாரண எல்லாருமே அழுகுறாங்க. பெண்கள் மாசத்துக்கு 5 தடவை அழுகுறாங்க, ஆண் கொடுத்து அழுகுறாங்க இல்லையா. இப்ப அழுகை எல்லாத்துக்குமே வரும். அழுக எல்லாம் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கான். அழுகாத மனுஷன் கிடையாது. ஒரு சில ஆய்வின் படி சொல்றாங்க, மனிதனை தவிர வேற யாரும் அழுகுது இல்லை, எந்த மிருகம் அழுகாது அப்படின்னு சிலர் விஞ்ஞானிகள் சொல்லி காட்டுறாங்க. இந்த அழுகையை வெற்றிக்குரிய அழுகையை எப்படி மாத்துறது? எல்லாருமே அழுகுறோம், சோதனை அழுகுறோம், கஷ்டத்துல அழுகுறோம். இந்த அழுகையை வெற்றிக்கான அழுகையை மாத்துறோம், லாபமான அழுகையை மாத்துறோம், நன்மையான அழுகையை மாத்துறோம். மீசான் தராசுல எடை நமக்கு உதவி சேர்க்கிற அழுகையை எப்படி மாத்தணும்னு சொன்னா, அதுக்கு இமாம்கள் சொல்றாங்க, இந்த அழுகையை வெற்றிக்கான அழுகையை மாத்தணும்னு சொன்னா சில வழிமுறைகளை சொல்லி காட்டுறாங்க. முதலாவது, குர்ஆன் ஓதும் போது அழுகுறோம், குர்ஆன் ஓதும் போது அழுகணும், அழுது குர்ஆன் ஓதணும்னு சொன்னா இந்த அழுகை உங்களுக்கு நன்மையா மாற்றப்படும். சாதாரண அழுகுறோம், ஆனா நீ குர்ஆன் ஓதும் அழுதுன்னு சொன்னா அந்த ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அல்ல ஒரு நன்மையை தரான். மீசான் தராசுல உங்க நன்மை எடை அதிகரிக்க செய்யும். எல்லா அழுகையும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அல்ல நன்மையை அதிகரித்தாதான் பதவி உயர்த்திட்டே இருக்கான். அதெல்லாம் குர்ஆன் ஓதும் அழுகணும். அல்லாஹ் அதுதான் சொல்றான், வைதா இத்துல் அலைஹிம் யஹீரூன அதுக்கான எவகூன். குர்ஆன் ஓதப்பட்டுச்சுன்னு சொன்னா சிரம் தாழ்ந்து அழுதுவராக கீழே விழுந்துருவாங்க. நல்லவர்கள் எப்படி பண்ணா குர்ஆன் ஓதி உடனே கீழே விழுந்து அழுவாங்க, தேம்பி அழுவாங்க. அதனால குர்ஆன் ஓதும் போது அழுகை என்பது நன்மைக்குரிய அழுகை என்பதாக இமாம்கள் சொல்றாங்க. நஜாசி மன்ன 70,000 பேரை கூட்டு 70,000 அறிஞரை கூட்டு ஸல்லல்லாஹு பார்க்கறதுக்கு அனுப்புறான். நஜாசி மன்ன 70,000 பேரை கூட்டு ஸல்லல்லாஹு பாக்குறாங்க. பார்த்து ஸல்லல்லாஹு சூரத்தை யாசின் ஓதுறாங்க. யாசின் சூரா நிறைய தடவை ஓதிட்டு இருக்கிறோம். ஆனா என்னைக்கா தமிழ் அர்த்தத்தை பார்த்துருக்கீங்களா?
ஒரு அற்புதமான ஒரு சூறா தான் அந்த யாசின் சூறா. யாசின் சூறா அவ்வளவு அற்புதங்கள் பொதிஞ்சிருக்கு. என்னைக்குன்னா டைம் இருந்தால், டைம் இல்லாட்டி பரவாயில்ல, அல்லாஹ்க்கு நேரத்தை ஒதுக்கி அந்த யாசின் சூறாவோட தமிழ் அர்த்தத்தை பாருங்க. அவ்வளோ ஒரு அளவு மதிநுட்பமான ஒரு கருத்து யாசின் சூறால பொதிந்து இருக்குது. அந்த யாசின் சூறா சலாசம் ஓத ஓத அந்த 70,000 பேரும் அழுதுகிட்டு தேம்பி 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 அழுகுறாங்க. சலாசம் யாசின் சூறா ஓதி முடிக்கிறாங்க. ஓதி முடிச்சுட்டு எல்லாரும் சலாசம் கைப்பிடிச்சு ஈமான் கொண்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி ஈமான் கொண்டாங்க. அப்ப அழுகுறாங்க. இந்த அழுகை வைதா இத்துலா அலைஹிம் காலு ஆமன்னா பிஹி, அவங்களுக்கு குர்ஆன் ஓதப்பட்டா நாங்க ஈமான் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா குர்ஆன்ல சொல்றான். அந்த மாதிரி குர்ஆன் ஓதும் போது ஓதக்கூடிய அழுகை நன்மைக்குரிய அழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு வந்து அப்துல்லா பின் மசூத் சொல்றாங்கன்னா, நீங்க குர்ஆன் ஓதுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஓதுங்க, இக்ரா ஓதுங்க, நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்துல்லா மசூத் ஆச்சரியமா கேட்கிறேன், நான் உங்களுக்கா குர்ஆன் ஓதி காட்டலாம், உங்க மீதுதான் குர்ஆன் இறங்கிச்சு, நான் உங்களுக்கு ஓதவா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறேன். இப்ப நம்ம மனைவி வீட்டுல சமைப்பாங்க, சமைச்ச உடனே டேஸ்ட் பார்க்க நம்மகிட்ட கொடுப்பாங்க. ஆனா சமைச்சது அவங்கதான், டேஸ்ட் பார்க்க நம்மகிட்ட கொடுப்பாங்க. நம்ம டேஸ்ட் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அதுமாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆனை நாயத்துக்கு தான் இறக்கணும். ஆனா இறக்குன அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் மீது குர்ஆன் இறக்க நிலையில நீங்க ஓதி காட்டி நான் கேட்க ஆசைப்படுறேன், இப்னு மசூத் ஓதுங்க அப்படின்னு சொல்ல இப்னு மசூத் சூரத்துல் நிசா சூரா ஓதுறாங்க. நிசா சூரா ஓதிட்டே இருக்கும்போது ஒரு ஆயத்தை ஓது, وَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا அப்படின்னு அந்த ஆயத்தை ஓதுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, நாளைக்கு மறுமையில ஒவ்வொரு சாட்சியாளருக்கும் எதிராக வாதாடும் போது நீங்களும் எதிராக நிற்பீங்களே, அப்போ உங்க நிலை என்ன சிந்தித்து பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது சலாசம் முழுக்க முழுக்க ரஹமத்தாக அல்லாஹ் பூமியில இறக்கணும். ஆனா சலாசம் பேச்சை கேட்காம அல்லாஹ் ஈமான் கொள்ளாம சில பேர் தன்னோட மனம் போன போக்குல வாழ்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராக சலாசம் நிற்பாங்களே, அப்போ உங்க நிலைமை என்ன அப்படின்னு அல்லாஹ் கேட்ட உடனே இந்த ஆயத்தை உடனே சலாசம் போதும், இப்னு மசூத் ஓதாதீங்க, நிறுத்துங்கன்னு சொல்லி சலாசம் அழுதாங்க என்பதாக ஹதீஸ்ல பாக்குறோம். இப்படி குர்ஆன் ஓதும் போது அழுகிறது நன்மைக்குரிய அழுகை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மக்கா விட்டு வெளியில போறாங்க, அபூசீனியாவுக்கு போறாங்க. அபூசீனியா போகும்போது யமனுக்கு செல்லும் போது வழியில அல்கரா என்ற பகுதியில இப்னு தகனா அப்படின்னு ஒரு நபர் பாக்குறாரு. அபூபக்கர், என்ன மக்கா விட்டு வெளியில வந்துட்டீங்களே, ஏன் இங்க யமனுக்கு வந்தீங்க கேட்ட போது சொல்றாங்க, எனக்கு நிம்மதியா மக்கால தொழுக முடியல, ஓத முடியல, தொந்தரவா இருக்குது, நான் வெளியில போறேன்னு சொன்ன உடனே அந்த இப்னு தகனா அவங்க வந்து, நீங்க ஒரு நல்ல மன்னர், அமைதியான மனிதர், நீங்க மக்கள் வெளியில போலாமா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து மக்காவுடைய மக்களை கூப்பிட்டு சொல்றாங்க, அபூபக்கர் இங்கதான் இருப்பாரு, அவர் யாரும் துன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்களாம், அபூபக்கர் இங்கே இருக்கட்டும், அமல் செய்யட்டும் வேணாம்னு சொல்லல, ஆனா வீட்டுக்குள்ள அமல் செய்யட்டும், வெளியில வந்து அமல் செஞ்சேன்னு சொன்னா அதனால எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லி நான் வீட்டுக்குள்ள இருக்கேன் அபூபக்கர் சொல்லி அபூபக்கர் வீட்டுக்குள்ளே இந்த குர்ஆன் ஓத தொழுறாங்க. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, திடீர்னு அபூபக்கர் சித்திக் வெளியில வந்து குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. குர்ஆன் ஓத அழுதுகிட்டே அபூபக்கர் குர்ஆன் ஓதுறாங்களாம். அதை பார்த்து மாற்று மத சகோதரர்கள் பெண்கள்லாம் வந்து அபூபக்கர் அழுத பார்த்து அந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு அவங்களும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மக்கத்து காஃபிலாம் வந்து திரும்பி இப்னு தகனாட்ட வந்து சொல்றாங்க, நாங்க சொல்லல, அபூபக்கர் இலகை மனசு படைச்சவர், குர்ஆன் அழுவார் சொல்லலையா, இப்ப அழுகிறார் பாத்தீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர், இது எனக்கும் அல்லாஹ்வுக்குள்ள விஷயம், நான் அழுகதான் செய்வேன்னு சொல்லி குர்ஆன் ஓதும்போது அபூபக்கர் அழுதுகிட்டே குர்ஆன் ஓதுவாங்களாம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அபூபக்கர் குர்ஆன் ஓதும்போது அழுவாங்க. இந்த அழுகையெல்லாம் நன்மைக்குரிய அழுகை. வேஸ்டா இதுக்கும் அழுகிறோம், குர்ஆன் ஓதும்போது அழுதுன்னு சொன்னா நீங்க ஓதுறதுக்கு நன்மையா எல்லாம் கொடுத்துருவான், அந்த ஓதுறதுக்கு எல்லாம் நன்மையும் கொடுத்துருவான், உங்க அழுகையும் நன்மையா மாறிடும் என்பதாக அறிவிக்கிறாங்க. இது முதல் வகை, குர்ஆன் ஓதும்போது அழுகிறது நன்மைக்குரிய அழுகை. இரண்டாவது வகை, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகும். அல்லாஹ் நினைச்சு அல்லாஹ் நமக்கு மறுமையில என்ன பண்ணுவானோ, நம்மளுடைய நிலைமை என்ன ஆகுமோ, நம்ம அம்மா ஏற்றுக்கொள்ளப்படுமா, நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா நினைச்சு அழுகும். இந்த அச்சத்தால் அழுகிற அழுகைக்கு நன்மையாக மாற்றப்படும். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகிறது நன்மையாக மாற்றப்படும். ஹதீஸ்ல வருது, கறந்த பால் திரும்ப எப்படி மடுக்கு செல்லாதோ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண்ணீர் நரகத்துக்கு செல்லாது. ஹதீஸ்ல வருது. ஆட்டு மடுல இருந்து பால் கறக்குறோம், கறந்த பால் கிணத்துல இருக்குது, திரும்ப அந்த ஆட்டுல அந்த பாலை செலுத்த முடியுமா? எப்படி ட்ரை பண்ணாலும் முடியாது. கறந்த பாலை திரும்ப ஆட்டோட மடிக்கு செலுத்த முடியுமான்னு சொன்னா எக்காதும் திரும்ப மடுக்கு செலுத்தவே முடியாது. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அச்சத்துல நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களை நரக நெருப்பு தீண்டாது என்பதாக ஹதீஸ்ல வருது. அதனால அல்லாஹ்வுடைய அச்சத்துல அழுகிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபருக்கு போனா தாரையா கண்ணீர் வடிப்பாங்க. ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அவங்க அழுது தாடியை நனைஞ்சு போயிருமா, அந்த அளவுக்கு அழுவாங்களாம். இந்த ஹதீஸ அவங்களோட பணியாளர் ஹானி ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கபருக்கு போனா தேம்பி அழுவாங்களாம். சஹாபாக்கள் கேட்பாங்களா, உஸ்மானி நீங்க ஏன் சொர்க்க நரகத்தை பத்தி கேள்விப்பட்ட அழுக மாட்டேங்கிறீங்க, கபர்ஸ்தானுக்கு போனா மட்டும் ஏன் இப்படி அழுகுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்களா, கபூர் அவ்வளவு மனசு இல்ல. நம்ம மறுமையில முதல் படித்தரம் என்ட்ரன்ஸ், அதாவது ஒரு ஸ்கூல்ல ஒரு காலேஜ்ல போன சொன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ்ல பாஸ் ஆனாதான் நீங்க காலேஜுக்கு உள்ள என்டர் ஆக முடியும். அப்படி ஃபெயில் ஆயிட்டு சொன்னா திரும்ப வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க.
அதே மாதிரி கபூர்ல நம்ம மறுமையில முதல் படிக்கட்டு கபூர் தான். அந்த கபூர்ல நீங்க வெற்றி பெற்றீங்க சொன்னா அதுக்கு மேல உள்ள மீசான கேள்வி கணக்கு சிராத்த முஸ்தகீம் மாஷர் மாதிரி எல்லாம் லேசாயிடும். நீங்க கபூர்லயே தோத்து போயிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் வேதனையா இருக்கும். அதனால கபரை பார்த்து அழுகிற நிலைமை என்ன ஆகுமோ அப்படி பயத்துல அழுகிற என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி அல்லாஹ்வோட அச்சத்தில் அழுகிறது நன்மைக்குரிய அழுகை. அல்லாஹ்வோட அச்சத்தை அழுகிறோம். அழுகாத கண்ணீர் அழுகிறன்னு சொன்னா அந்த கண்ணீர் வேஸ்டா போயிடும். அதனால அல்லாஹ் அச்சத்தை அழுகிறோம். அது ஒரு தடவை ராபியத்துல் பஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தெருவில் போயிட்டு இருக்கிறாங்க. தெருவில் போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் சிக்கன் பொரிச்சிட்டு இருக்காரு. அதாவது தந்தூரின்னு சொல்லுவோம் இல்லையா, சிக்கன் 65 சொல்லுவோம் இல்லையா, அதை பொரிச்சிட்டு இருக்கிறாரு. அது ராபியத்துல் பஸ்ரியா வச்ச கண் வாங்காம பார்த்துட்டே இருக்கிறான். அந்த சிக்கன் பொரிக்கிறத பார்த்துட்டே இருக்கிறேன். பார்த்துட்டு இருந்த உடனே அந்த நபர் பாக்குறதா என்ன இவங்க இப்படி பாக்குறாங்க, சிக்கனுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கோழி வந்து திரும்ப வந்து அதை பார்த்து அராபியத்துல் பஸ்ரியா அழுக ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க, அப்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. தேம்பி அழுகுறாங்க. ராபியத்துல் பஸ்ரியா மிகப்பெரிய ஒரு வலிய பெண்மணி ரொம்ப அழுகுறாங்க. அந்த பெண் அழுத உடனே அந்த நபர் பொரிச்ச கோழியை பொரிச்சிருந்தாலே அந்த நபர் அதை விட்டுட்டு வந்து கேட்கறாங்களா, ஏமா அழுகுறீங்க, அழுகாதீங்க, கோழி வேணா தர அழுகாதீங்கன்னு சொன்ன உடனே அந்த ராபியத்துல் பஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவங்க சொல்றாங்களாம், நான் அதுக்காக அழுகல, இந்த கோழி நீங்க பொரிக்கிறதுக்கு முன்பாக அந்த கோழி நீங்க அறுத்திருப்பீங்க, தோலை உரிச்சிருப்பீங்க, உயிர் போனதுக்கு பிறகுதானே நீங்க பொரிக்கிறீங்க. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா நம்ம உயிர் போனதுக்கு அப்புறம் கபூர்ல திரும்பி நம்ம உயிரை கொடுத்து நம்ம ரூஹு திரும்ப நம்ம உடல்ல செலுத்தின பிறகு அல்லாஹ் நரகத்துல குதிக்கிற எண்ணெயில குதிக்கிற நெருப்புல நம்மளை போடுவானே, அதை நினைச்சு நான் அழுகிறேன் என்பதாக சொல்றாங்க. இப்ப இந்த கோழி செத்து போச்சு, செத்து போன கோழி பொறிக்கிறனால இந்த கோழிக்கு வேதனை கிடையாது. ஆனா நாளைக்கு நம்ம உயிரோடு அல்லாஹ் தஆலா நரகத்துல தீயில போட்டா, எண்ணெயில போட்டா, நரகத்துல கொழுந்து விட்டு எரியில நெருப்புல நம்ம போட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுமோ அப்படி நினைச்சு அழுகிறேன் என்பதாக ராபியத்துல் பஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா சொல்றாங்க. அந்த அளவுக்கு நரகத்துடைய வேதனையை பார்த்து ராபியத்துல் பஸ்ரியா அழுகிறாங்க. இந்த அழுகை நன்மைக்குரிய அழுகை. அல்லாஹ் தஆலா இப்லீஸ ஆதமுக்கு சஜ்தா செய்ய சொன்னான். ஆதம் படிச்சு சஜ்தா செய், இப்லீஸ் சஜ்தா செய்ய சொன்னா, எல்லாத்துக்கும் தெரியுங்க சம்பவம். அப்ப இப்லீஸ் சஜ்தா செய்யல. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றானா, இப்லீஸே இங்கிருந்து அவுது பில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம், இங்கிருந்து நீ வெளியில போட்டு சொல்லி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தூக்கி கீழே போட்டுட்டான். சபிச்சவனாக தூக்கி எறிய போட்டான். சைத்தான் கீழே தூக்கி போட்டுட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த சைத்தான் உங்களுக்கு பகிரங்க விரோதி, அதுவும் முபீன், பகிரங்க விரோதி ஆயிட்டான்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். இன்னும் சொல்றாங்க கியாமத் வரைக்கும் வரக்கூடிய குர்ஆன் ஓதுறவங்க எல்லாமே ஓதுவாங்க சைத்தான் பகிரங்க விரோதி. இப்லீஸ் ஒரு பெரிய விரோதியா போயிட்டான். எல்லா முஃமினுக்கும் இப்லீஸ் விரோதி ஆயிட்டான். அப்போ இந்த சம்பவத்தை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அழுது கேள்வி கேட்கப்பட்டு, யா அல்லாஹ் நீ பெரிய ரஹமத்து, நீ பெரிய கிருபையான எங்களுக்கு தெரியும், ஆனா உன் கோவத்தை நாங்க இப்பதான் பாக்குறோம், நீ இப்படி எல்லாம் கோவப்படுறே அப்படின்னு சொல்லி உங்க கோவத்தை நினைச்சு நான் அழுகுறேன் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அழுகுறாங்களாம். மீகாயிலுக்கும் ஜிப்ரீலுக்கும் அழுக வேண்டிய அவசியமே கிடையாது. பாவனா என்னன்னு தெரியாது, அவங்க தண்டனை கிடையாது. அவங்க பரிசுத்தமான மனிதர்களா அப்பாற்பட்டவங்க, அவங்க மலக்குமார்கள். அவங்க பாவம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. முழுக்க அல்லாஹ் மட்டுமே நம்பி அல்லாஹ் மட்டுமே தஸ்பீஹ் செஞ்சு தொழுது வரக்கூடிய நபர்கள் தான் மலக்குமார்கள். அவங்களே அல்லாஹ்வோட அச்சத்துல அழுகுறாங்க. யா அல்லாஹ் நீ ரஹமத்தானும் தெரியும், உன் கருணை விசாலமானது எனக்கு தெரியும், ஆனா நீ இந்த அளவுக்கு கோவப்படுறியே, இந்த அளவுக்கு கியாமத் வரைக்கும் இப்லீஸ் நீ சபிச்சுட்டே, மக்களும் சபிக்கிற குர்ஆன் ஓதும் போதெல்லாம் இப்லீஸுக்கு சாபம் உண்டாகுமே, அதை நினைச்சு நாங்க அழுகுறோம் என்பதாக சொல்றாங்க. அதனால அழுகை என்பது நன்மைக்கு அழுகையான்னு சொன்னா அல்லாஹ்வோட அச்சத்துல அழுகிறோம். தமிழ்ல அரபில அழுகைக்கு கண்ணுக்கு அரபில ஐன் அப்படின்னு பேரு. ஐனு யா நூன், அரபில ஐன் அப்படின்னு பேரு. இந்த ஐனுக்கு இன்னொரு அர்த்தமும் தமிழ் அரபில சொல்லுவாங்க. ஊற்று இருக்குல்ல, தண்ணீர்ல நிலத்து ஊற்று வரும் இல்லையா, அதுக்கு பேரு ஐன் தான். கண்ணுக்கு பேரும் ஐன் தான். ஐன் அப்படின்னு சொன்னா ஊற்று அர்த்தம், இன்னொரு அர்த்தம் ஐன்னா கண்ணு அர்த்தம். எப்படி ஊற்று பூமியில இருந்து ஊற்று வந்து அந்த தண்ணி குடிச்சா உடலுக்கு நல்லதோ, அந்த மாதிரி கண்ணுல இருந்து தண்ணி வந்தா மனசுக்கு நல்லது என்பதாக சொல்றாங்க உலமாக்கள் சொல்றாங்க. ஊற்று எப்படி அந்த ஊற்று தண்ணி குடிச்சா உடலுக்கு நல்லது எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி கண் என்ற ஊற்று, அந்த ஐந்து ஊற்று ஊத்துதுன்னு சொன்னா, தண்ணி ஊத்துதுன்னு சொன்னா இது உள்ளத்துக்கு நல்லது என்பதாக இமாம்கள் சொல்றாங்க. அதனால அழுக வேணும், அழுகை வந்து அழுதுடும். இது 2ஆம் வகை அழுகை, அதாவது அல்லாஹ்வோட அச்சத்தால் அழுகுது 2வது வகை அழுகை. 3வது ஒரு வகை அழுகை இருக்குது. அது நான் சொன்னா பாவத்தை நினைச்சு அழுகும். நம்ம தினமும் நிறைய பாவம் செய்யறோம், பாவம் செய்ய நபரே கிடையாது. அதனால தினமும் பாவம் செய்யறோம். தூங்கும் போது ஒரு 10 நிமிஷம் உட்காந்து முராகாபா செய்யறோம். இன்னைக்கு எந்திரிச்சு நம்ம என்ன செஞ்சோம், பல இமாம்கள் பல வலிமார்கள் செஞ்ச விஷயம் முராகாபா அப்படின்றது ஒரு உன்னதமான அமல். சில பேருக்கு தெரியதே கிடையாது. அதுதான் இப்ப திக்ரு, அதுதான் இப்ப தியானம், மனோ அமநிலை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, மனசை ஊர்நிலைப்படுத்துது,
யோகா செய்யுது, யோகாசனம் செய்யுதுன்னு சொல்லி காசை கரியா செலவு செஞ்சு பண்றாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் முராகாபா அப்படின்னு சொல்லுவாங்க அரபில. அதாவது ஒரு அமைதியா உட்கார்ந்து அல்லாஹ் மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு, நம்ம இன்னைக்கு காலை எந்திரிச்சோன்னு என்னென்ன பண்ணோம், காலை எந்திரிச்சோம், பல் விளக்கணும், டீ குடிச்சோம், அப்புறம் ஃபஜ்ர் போனோம், ஃபஜ்ர் என்ன பண்ணோம், வியாபாரத்துக்கு போனோம், வியாபாரத்தை யாரை ஏமாத்தணுமா ஏமாத்தலையா, லாபமா நஷ்டமா, மனைவிட்டு எப்படி நடந்தோம், பிள்ளைட்டு எப்படி நடந்தோம், இன்னைக்கு என்ன படிச்சோம், என்ன எழுதுறோம் அப்படின்னு அப்படியே மனசை ஓர்நிலை கொண்டு வந்து எல்லாத்தையும் சிந்திச்சு பார்க்கணும். நன்மை அதிகமா செஞ்சு அல்லாஹ் புகழணும், அல்ஹம்துலில்லாஹ், நீங்க நன்மை புகழணும். தீமை அதிகமா செஞ்சு அஸ்தோஃபில்லா இஸ்திஃபார் செய்யணும். எல்லாம் நீங்க நிறைய பாவம் செஞ்சுட்டேன், நன்மை அதிகம் பாவம் செஞ்சது இஸ்திஃபார். இதுக்கு பேர் தான் முராகாபா. முராகாபான்னு சொன்னா காலை எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன செஞ்சீங்க அப்படியே மனசை ஊர்நிலைப்பட்டு அப்படியே சிந்திச்சு பார்க்கலாம். நன்மை அதிகமா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ்னு புகழும், தீமை அதிகமா இருந்தா அஸ்தோஃபில்லான்னு சொல்லுவோம். இதே தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம் சொன்னா ஒரு கட்டத்துல தீமை குறைஞ்சு நன்மை அதிகரிக்க ஆரம்பிச்சோம். அதே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம் சொன்னா வாழ்க்கையில தீமை இல்லாமல் வெறும் நன்மை மட்டுமே பட்டோலில் அதிகமாகும். இதுக்கு பேர் தான் முராகாபா. முராகாபா செய்து அப்படி ஓடுறது கிடையாது. நாளுக்கு நாள் நன்மையை தீமையை குறைச்சிட்டே வரணும், நன்மை அதிகரிச்சுட்டே வரணும். போக போக சுத்தமா பாவமே செய்யாம நன்மை அதிகரிக்கலாம். இதுக்கு பேர் தான் முராகாபா என்பதாக சொல்றாங்க. இப்படி பாவத்தை நினைச்சு அழுகலாம். மக்கள் சொல்லுவாங்க, சில காரியங்கள் செய்வது பாவம், நான் திருடல, நான் கொள்ளையடிக்கல, நான் யாரையும் எந்த பெண்ணையும் தப்பா பார்க்கல, நான் விபச்சாரம் குடிக்கல, மது குடிக்கல, இப்படி செய்யறது பாவம். இன்னும் சில பேர் இருக்குது, இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, சில விஷயங்கள் செய்யாமல் இருந்தா பாவம். சில பேருக்கு தெரியல, அதாவது நான் செய்யல அதனால பாவம் இல்லை, நான் திருடவா செஞ்சேன், கொல்லவா செஞ்சேன், யாரா தப்பு பண்ணனா, சாராயம் குடிச்சுனா, நான் பாவம் செய்யல அப்படின்றது ஒரு விஷயம். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதை நீங்க செய்யலாம் பாவம். உதாரணமா, நீங்க தொழுகல அப்படின்னா பாவம், நீங்க ஜகாத்து கொடுக்கல அப்படின்னா பாவம், நீங்க நோம்பு வைக்கல அப்படின்னா பாவம். இது செய்யாம இருந்தா பாவம். இது நிறைய பேர் தெரியுது இல்ல, நான் அவ்வளவு பெரிய பாவம், திருடுவா செஞ்சேன், கொள்ளையடிக்க செஞ்சேன்னா அதே தான். நீங்க தொழுகல அப்படின்னா பாவம், நீங்க ஜகாத்து முறையா கணக்கிட்டு கொடுக்கல அப்படின்னா பாவம். எப்படி சில விஷயங்கள் செஞ்சா பாவமும் அதே மாதிரி செய்யாம விட்டாலும் பாவம். அதனால பாவத்தை நினைச்சு அழுகலாமா. சலாசம்கிட்ட ஒரு நபர் வந்து கேட்கிறாரு, மன் நஜா யா ரசூலுல்லாஹ், நாகிமே வெற்றி என்ன, வெற்றினா என்ன, வெற்றிக்குரிய வழி என்ன, வெற்றினா என்ன அப்படின்னு கேட்கிறேன். இப்ப சலாசம் சொல்றாங்களா, அம்லிக் அலைக்கு லிசானக்க, உன் நாக்கு இருக்கு இல்லையா, அந்த நாக்கை பற்றி பிடித்துக்க, நாக்கை பார்த்து யூஸ் பண்ணு. எந்த இடத்துல பேசணும் அந்த இடத்துல பேசு, யாரையும் அதிகமா பேசாத, புறம் பேசாத, பொய் பேசாத, கோல் மூட்டாத, கோவப்படாத. இது எல்லாத்துக்கும் நாக்கு தான் காரணம். அதனால உன் நாக்கை பற்றி பிடித்துக்கொள், நாக்கை கவனமா கையாளு அப்படின்னு முதல் விஷயம். ரெண்டாவது சொல்றாங்க, பல் எஸ்ஸாக் பை தக்க, உன் வீட்டை விசாலமாக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லுவாங்க. வீட்டை விசாலமாக்குன்னா ஒண்ணு கல்பு, மனசை விசாலமாக்குன்னு சொல்லுவாங்க, வீட்டை விசாலமாக்க சொல்லுவாங்க. உன் வீட்டை விசாலமாக்கு. மூணாவது ஒபக்கி அலா கத்தியத்திக்க, உன் பாவத்தை நினைச்சு அழுகு. இந்த மூணு விஷயம் தான் உன் வெற்றிக்கு காரணம். வாழ்க்கையில வெற்றி பண்ண சொன்னா மூணு விஷயம். ஒண்ணு, உன் நாக்கை பாதுகாக்கணும், உன் கல்பு உன் வீட்டை விசாலமாக்கணும், மூணாவது உன் பாவத்தை நினைச்சு அழுகணும். நீ பாவத்தை அழுதுன்னு சொன்னா பாவமும் கரைஞ்சு போகும், அந்த அழுகை நன்மையா மாற்றப்படும். ரெண்டு நன்மை, ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்க பாவத்தை நினைச்சு அழுதுன்னு சொன்னா உங்க பாவம் மன்னிக்கப்பட்டு போயிடும், நீங்க அழுகை நன்மையா மாற்றப்பட்டு போயிடும். இந்த மூணு விஷயம் நீங்க கடைபிடிச்சு சொன்னா வாழ்க்கையை வெற்றி பெற்றுடுவீங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டு சலாசம் சொல்றாங்க. இது மூணாவது வகை அழுகை. நாலாவது ஒரு வகை இருக்குது. நாலாவது வகை, அந்த வகைக்கு பேரு துவா செய்யும் போது அழுகலாம். சில துவா செய்யறீங்க இல்லையா, அல்லாட்ட துவா செய்யும் போது அழுகலாமா. தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, நீங்க ஒழு செய்யும் போது இளைஞர்கள் போல சுறுசுறுப்பா ஒழு செய்யலாமா. சில வயசானவங்க உட்காந்துட்டு கதை பேசிட்டு உட்காந்துட்டு அரசியல் பேசிட்டு அவங்கள பத்தி புறம் பேசிட்டு ஒழு செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி செய்யாம இளைஞர்கள் மாதிரி சுறுசுறுப்பா ஒழு செய்யுங்க. ஒழு செய்யும் போது சுறுசுறுப்பா நம்ம ஆக்டிவா டக்குன்னு ஒழு செஞ்சுட்டு வந்துடும், தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒழு செய்யலாம். தொழுகும் போது முதியோர்கள் பெரியவர்கள் மாதிரி தொழுகலாமா. முதியோர் தொழுமை பாத்துக்கிறீங்களா, கைகள் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பெரிய வலியா இருக்கும், அதனால பொறுமையா தக்பீர் கட்டுவாங்க. ருக்கு போகும்போது பொறுமையா அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுவாங்க. சைதா எந்திரிக்கும் போது அல்லாஹ் அக்பர் பொறுமையா சைதா எந்திரி பயிற்சி தக்பீர் கட்டுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தொழுகும் போது முதியோர்கள் வயசான மாதிரி பொறுமையா அமைதியா சீரா தொழுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. துவா எப்படி கேட்கணும்னு சொன்னா, குழந்தைகள் மாதிரி துவா கேளுங்க. குழந்தைகள் ஒரு பொருளை அடம் பிடிச்சி கேட்பாங்க இல்லையா, அதை கொடுக்கவே விட மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. எனக்கு அது வாங்கி கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன், எனக்கு அந்த கார் வாங்கி கொடுத்தா சாப்பிடுவேன், எனக்கு கார் வாங்கி கொடுத்தா உங்களோட பேசுற சொல்லி அடம் பிடிப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி குழந்தைங்க மாதிரி துவா செய்யுங்க. அல்லாட அடம் பிடிச்சி கேளுங்க, அல்லாஹ் நீ தான் தரணும், உன்னை தவிர வேற யாரும் கிடையாது, தரக்கூடிய நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அல்லாட்ட அடம் பிடிச்சி கேளுங்கன்னு சொல்றாங்க. ஒழு செய்யும் போது இளைஞ மாதிரி ஒழு செய்யுங்க, தொழுகும் போது வயசான மாதிரி தொழுங்க, துவா கேட்கும் போது குழந்தைங்க துவா கேளுங்க என்பதாக தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க. அதனால துவா கேட்கும்போது அல்லாட்ட அழுகலாமா, அழுகாம துவா செய்யலாம். அழுக வரனாலும் அழுகாம நடிக்கலாமா. அதான் தமிழ்ல சொல்லுவாங்க, தபுக்கு ஃபைலம் தபுக்கு தபாக்கும், நீங்க அழுங்க. சலாசம் சொல்றாங்க, அழுக முடியலையா அழுகிற மாதிரி பாவனையாச்சும் செய்யுங்க என்பதாக சலாசம் நமக்கு கத்து தராங்க. அழுகிற மாதிரி துவா, அழுகிற மாதிரி கண்ணை வச்சு கண்ணை நல்லா இருட்டுல ஆடி அழுகிற மாதிரியாச்சும் பாவனை செஞ்சு அழுங்க, அல்லாஹ் இறக்கப்படுவான் என்பதாக சொல்றாங்க. மனுஷன் கேட்கும் போது ஒரு தடவை கேட்டா மனுஷன் தருவான்,
சொந்தக்காரன் போய் 10,000 கடை தருவான், திரும்ப ஒரு 10 கழிச்சு திரும்பி இன்னும் காசு தேவை, இன்னும் ஒரு 2,000 கூட தருவான். திரும்ப போய் கேட்டா அவன் டென்ஷன் ஆவான். சும்மா இதே வேலை காசு கேட்டுட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகும். ஃபோன் பண்ண ஃபோன் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனா அல்லாஹ் அப்படி கிடையாது. நீங்க கேட்க அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அல்லாஹ் இன்னும் கேட்க மாட்டானா, அடியே கேட்க மாட்டானா, இன்னும் கேட்க அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அல்லாஹ்ட கேட்க அழுக கெஞ்ச அல்லாஹ் ஆனந்தத்துல மிதப்பானா. அடியா பாத்தியா என்கிட்ட மலக்கு மாட்ட பெருமை பாருடா, அடியா என்னதான் யார்கிட்ட கேட்கறத பாத்தியா, அல்லாஹ் என்கிட்ட என் அடியா இவ்வளவு நெருக்கமா இருக்கணும்னு சொல்லுவாங்களாம். ஆனா மனுஷன் அவசப்படுவான் இல்லையா. ஒரு ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் தாலா ஒரு மலக்க கூப்பிட்டு, என் அடியான் பள்ளியாசுல உட்காந்து என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டுட்டே இருக்கிறான், நான் ரொம்ப நாளா கொடுக்காம இருந்தேன், அவன்கிட்ட போய் அவன் கேட்கிற விஷயத்த நிறைவேற்றிடுங்க, அவனுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் மலக்கான போனான். இது சஹீஹான ஹதீஸ். அந்த மலக்கு பள்ளியாசு பாப்பாரு, அந்த அல்லாஹ் சொன்ன அடையாளத்தோட அவர் இருக்கிறாரா, பள்ளிவாசல் இருக்கிறாருன்னு பார்ப்பாங்க. பார்த்தா அந்த நபர் இருக்க மாட்டாரு, அந்த நபர் இல்லை. அப்ப அல்லாஹ்ட்ட போய் திருப்பி, அல்லாஹ் நீ சொன்ன அடையாளத்தோட பார்த்த, அப்படி எந்த மனுஷனும் இல்லையே அப்படின்னு அந்த மலக்கு திரும்ப அல்லாஹ்ட்ட முறையிடும் போது அல்லாஹ் சொல்லுவானா, ஒன்னும் இல்ல அஜல் அப்தி, அல்லாஹ் அடியே அவசரப்பட்டுட்டான், இத்தனை நாளை கேட்டமே அல்லாஹ் கொடுக்கலையே, நான் கேட்டுட்டே இருந்தேன், பல வருஷமா கேட்டேன், பல மாசமா கேட்டேன், பல நாட்களை கேட்டேன், அல்லாஹ் கொடுக்கவே, இதுக்கு மேலே அல்லாஹ் கொடுக்கவா போறான் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு வெளியில போயிட்டான். நான் கொடுக்கலான்னு நினைச்சு இறங்கி வந்தேன், ஆனா ஒரு செகண்ட் அவசரப்பட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அதனால அல்லாஹ்ட்ட கேட்கும் போது பொறுமையை கையாளணும். கண்டிப்பா அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தவிர தரது யாருமே கிடையாது. அல்லாஹ் தந்தா சிறப்பா தருவான். மனுஷங்க தருவாங்க, நாளைக்கு தருவாங்க, ஒரு நாள் தருவாங்க, தராம போயிடுவாங்க. ஆனா அல்லாஹ் தர ஆரம்பிச்சான்னு சொன்னா சிறப்பா நல்லா அல்லாஹ் தஆலா உயர்ந்ததா தருவான். அதனால அல்லாஹ்ட்ட கேட்கறது அல்லாஹ்ட்ட அவசரப்படாம நிதானமா அழுது கேட்கல என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ்ட்ட கேட்கும்போது துவா அழுது கேட்கலாமா. அல்லாஹ் தஆலா ஒரு செகண்ட் தான். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, இந்த மாசம் ரஜபடி மாசத்துலதான் அஜ்மீர் காஜா மொய்தீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அவங்க பிறந்தது இந்த ரஜபுல் தான், அவங்க வஃபாத்தானது ரஜபுல் தான். அவங்க மிகப்பெரிய செல்வந்தர்கள், அவங்க மிகப்பெரிய சாதாரண ஆட்கள், நம்மளுமே சாதாரண கிடையாது, பெரிய பணக்காரங்க. அவங்க பிறக்கும் போதே ஒரு 15 வயசு இருக்கும்போது தாயும் மௌத்தா ஆயிட்டாங்க, தந்தையும் மௌத்தா போயிட்டாங்க. ஆனா தந்தையோட பராமரி ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டம் இருந்துச்சாம். அந்த தோட்டத்தை பராமரிக்கக்கூடிய வேலை, அந்த பராமரிக்கக்கூடிய ஒர்க்கு இவங்கள்ட்ட வந்துருச்சு. இவங்க தான் தோட்டத்தை பராமரிக்கலாம் அப்படின்ற தகுதிக்கு வந்த உடனே தோட்டத்தை பராமரிச்சுட்டு இருக்காங்க. அதாவது அங்க கடைசி வரைக்கும் நிரந்தரமா அந்த தோட்டத்துல வருமானத்தை வச்சு வாழலாம். பெரிய பணக்காரங்க. யாரு? காஜா மொய்தீன், தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா காஜா நாயகம், அஜ்மீர் நாயகம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம இடத்துல. அவங்க பேரு காஜா மொய்தீன் சிஷ்டி அஜ்மீரி கதஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு வயசான ஒருத்தர் வராரு. அவர் பேரு இப்ராஹிம் மஜ்தூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ராஹிம் மஜ்தூப் மிகப்பெரிய வலியுலா, அவரும் வலியுலா. அவர் தோட்டத்துக்குள்ள வந்த உடனே இதை காஜா மொய்தீன் காஜா நாயகம் இவரு தோட்டத்துல வயசான யாரும் வராங்கன்னு சொல்லி அந்த தோட்டத்துல இருந்து வெளியில வர வச்சு வாங்க வர வச்சு என்ன வேணும்னு கேட்கும் போது அவர் வெத்தலையை வரலாற்று அறிவிக்கிறாங்க. அந்த நபர் வெத்தலையை சாப்பிட்டுட்டு மின்னுட்டே வராரு. உள்ள வந்த உடனே என்ன விஷயம் கேட்ட உடனே அவருக்கு பழங்கள் பேரிச்சம்பழம் திராட்சைலாம் பழுத்து கொடுக்குறாரு. அந்த காஜா நாயகம் பழத்தை பறிச்சு கொடுத்தோன்னே அவர் சாப்பிட்டுட்டு அவர் ஜோல்லாம் பைப்பு மாட்டிட்டு வர்றாரு. அந்த பையில இருந்து ஒரு ஏதாவது எள்ளு சர்க்கரை கலந்த மாதிரி, அதாவது எள்ளு உருண்டை தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உருண்டை எடுத்து இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி இவர் மெண்டு கொடுக்குறாரு. வரலாற்றை பதிவு செய்யறாங்க. இவர் மெண்டு அதை வாங்கி காஜா நாயகம் சாப்பிட்டு அடுத்த செகண்ட் உலகத்துடைய ஆசை மோகம் இன்பம் எல்லாம் மறந்துட்டாங்க. முழுக்க அல்லாஹ்னு ஆயிட்டு அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்த உடனே அந்த தோட்டத்தை வித்துட்டாங்க. தோட்டத்தை சொத்து எல்லாத்தையும் வித்து ஏழைகளுக்கு சதக்கா செஞ்சு அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சொல்றேன்னு சொன்னா, அல்லாஹ் தேர்ந்தெடுக்க ஒரு செகண்ட் தான். அந்த ஒரு செகண்டோடைய அந்த சாப்பிட்ட அடுத்த செகண்ட் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இவரை தேர்ந்தெடுத்த உடனே அல்லாஹ் தஆலா இவர் பெரிய அந்தஸ்து கொண்டு வந்தான். கிட்டத்தட்ட இவருடைய கரத்துல மட்டும் வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு வரலாறு யாருக்குமே கிடையாது. காஜா நாயகத்துடைய கையில மட்டும், காஜா நாயகத்தோட சுகபத்துல இருந்தவங்க மட்டும் 90 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 1 கோடி நெருங்கிடுச்சு. 90 லட்சம் பேர் இவருடைய கரத்தால் இவர் மூலியமாக இஸ்லாம் ஆனாங்க. வேற யாருக்கும் இந்த சரித்திரம் கிடையாது. ஏன்னு சொன்னா அந்த ஒரு செகண்ட் அல்லாஹ்வுடைய கருணையான பார்வை மேல பார்த்தா அவர் அல்லாஹ்ல புரிஞ்சுக்கிட்டான். அதனால அல்லாஹ்ட்ட கேட்கும் போது அமைதியான முறையில பொறுமையான முறையில அழுது கேட்கலாமா. எவ்வளவு அழுக முடியுமோ அவ்வளவு அழுது தனிமையில உட்காந்து அல்லாஹ் நீ தான் கொடுக்கணும், உன்னை தவிர வேறன்னு சொல்லி அழுது கேட்ட சொன்னா அல்லாஹ் நிச்சயமா கொடுப்பான். இந்த 4 வகை அழுகை நன்மைக்குரிய அழுகை. உங்கள் மீசான் தராசுல நன்மை அதிகரிக்க செய்யும், உங்களுடைய பாவங்களை மன்னிக்க செய்யும், உங்க அந்தஸ்து வைத்து 4 வைத்து ஒன்னு குர்ஆன் ஓதும் போது அழுகிற அழுகை, 2வது அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகிற அழுகை, 3வது உங்க பாவத்தை நினைச்சு அழுகிற அழுகை, 4வது துஆ செய்யும் போது அழுகிற அழுகை. இந்த 3 வகை அழுகையும் இந்த 4 வகை அழுகையும் நன்மைக்குரிய அழுகை. இது அல்லாம மற்ற அழுகையெல்லாம் வீணான அழுகை என்பதாக அறிவிக்கிறாங்க. அதனால அல்லாஹ்வுடைய பட்சத்தை அழுகணும். ஒரு ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க, 2 கண்கள் நரகம் தீண்டாதான். ஸல்லல்லாஹு சொல்றாங்க 2 கண்கள் நரகம் தீண்டாது. ஒண்ணு ஐனுன் பக்கத் மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வுடைய அச்சத்தால எந்த கண் அழுகுதோ அவர் நரகம் தீண்டாது. 2வது ஐனுன் பக்கத் தஹ்சுரு ஃபீ சபீலில்லா,
ஒரு போர்க்களத்துல போர்க்கூட்டம் போது அந்த போர்க்கூட்ட பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒருத்தர் மட்டும் முடிச்சிருக்கிறார். விடிய விடிய அந்த போர்க்களத்துக்காக வேண்டி அந்த மத்த நபருக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அல்லாவுடைய பாதையில இவர் முழிச்சிருந்து கண்காணிக்கிறார். இந்த கண், அதாவது அல்லாவுடைய பாதையில முழிச்சிருக்கிற கண்ணும் அல்லாவுடைய பயத்தை அழுகிற கண்ணு, இந்த 2 கண்ணையும் நரகம் ஒரு காலம் தீண்டாது என்பதாக சலாசம் அறிவிக்கிறாங்க. அதனால இந்த 4 வகை அழுகையை அழுக வந்த அழுக, நன்மைக்குரிய அழுக மாத்தம் சொன்னா நான் குரான் ஓதும்போது அழுங்க, அல்லாவுடைய அச்சத்துல அழுங்க, பாவத்தை நினைச்சு தினமும் அழுக, துவா கேட்கும் அழுது துவா கேளுங்க. இது அல்லாமல் மற்ற எல்லா அழுகையும் வீணான கண்ணீராக தான் போகுமே தவிர நன்மையாக மாற்றக்கொள்ளப்படாது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலம் எல்லாம் கடைசி வரைக்கும் அவனுடைய சிந்தனையே வாழ்ந்து அவன் சிந்தனை மரணை தௌஃபீக் வல்லாம் தந்தால் புரிவானாக. வாஹிர தவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.